கிறிஸ்தேசுல் மிகவும் பிரியமான ஹோப்டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட். இந்த மலைப்பிரசங்கத்தை படித்தவர்கள் அநேகர். குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் அதை படித்தார். அதை படித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை மாறிச்சு. அகிம்சை என்பதை மலைப்பிரசங்கத்திலிருந்து தான் காந்தியடிகள் கற்றுக்கொண்டார். ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு, அங்கிருந்து படிச்சுதாங்க அவர் அகிம்சையை கற்றுக்கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் விடுதலை வெற்றிக்கு அவர்தான் வித்திட்டவர். பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கம் தான் இந்திய சுதந்திரத்தின் அடிப்படை. ராஜாராம் மோகன் ராய் மலைப்பிரசங்கம் படித்தார். இந்தியாவில் எவ்வளவோ சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இந்திரா காந்தி அம்மையார் மலைப்பிரசங்கம் படித்தாங்க. ஒரு மிகச்சிறந்த பெண் பிரதமர் அந்த அம்மா தான். இந்த மலைப்பிரசங்கத்தை நாம் நன்றாக கற்று தேவாவின் துணையோடு வாழ்வோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வளோ சாட்சியாக இருக்கும். இந்த நாளில் மலைப்பிரசங்கமும் கிறிஸ்தவ பக்தியும், சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் கிறிஸ்டியன் காட்லினஸ் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் இதுவரைக்கும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். இன்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் 3 முக்கியமான காரியங்களை 1 முதல் 18 வசனங்கள் வரையும் நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவ பக்தியை குறித்து கிறிஸ்துவானவர் பேசுகிறார். பக்தியானது எப்பொழுதும் செயல்களில் வெளிப்படும். அப்படி யூதர்களின் வாழ்வில் வழக்கமாய் வெளிப்பட்ட 3 காரியங்களை கிறிஸ்து குறிப்பிடுகிறார். 1, மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் தர்மம் பண்ணுதல், கொடுத்தல் பற்றி பேசுகிறார். 2, மத்தேயு 6:5 முதல் 15 வசனங்களில் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 3, மத்தேயு 6:16 முதல் 18 வரை உபவாசித்தலை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்களேன், இதில் ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாக பேசியிருக்கிறார். சுமார் 11 வசனங்கள் ஜெபத்தை குறித்து. தேவனுடைய பார்வையில் இந்த செயல்கள் மிகவும் விலையேற பெற்றவை. கொடுத்தலும் ஜெபித்தலும் உபவாசித்தலும் மிகவும் விலையேற பெற்றவை. கிறிஸ்துவானவர் அவைகளை தம் வாழ்விலும் செயல்படுத்தினார். நம் வாழ்வில் செயல்படுத்தினாலும் அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் நாம் தான தர்மம் பண்ணுறோமா, ஜெபிக்கிறோமா, உபவாசிக்கிறோமா? படிக்கலாம். கிறிஸ்துவின் வாழ்வில் கொடுத்தல் அனுபவம் இருந்ததா? பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராய் அபிஷேகம் பெற்றவராய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்தார். வாழ்க்கையிலே கொடுத்தலின் அனுபவம். கிறிஸ்துவின் வாழ்வில் ஜெபித்தல் அனுபவம். ஏராள வசனங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு வசனம், மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். நிறைய வசனங்கள். கிறிஸ்துவின் வாழ்வில் உபவாசித்தல் அனுபவம். பிரியமானவர்களே, மத்தேயு 4 அதிகாரம் முதல் 11 வசனங்கள், லூக்கா 4 முதல் 11 வசனங்கள் கிறிஸ்துவின் 40 நாட்கள் உபவாசத்தை காட்டுகிறது. பக்திக்கு அடுத்த செயல்களை விடவும் அந்த காரியங்களை செய்வோரின் உள்ளத்தையும் உள்நோக்கத்தையுமே தேவன் பார்க்கிறார். மாய்மாலமற்ற மனநிலையுடன் நம் ஆவிக்குரிய செயல்கள் இருக்க வேண்டும். அதாவது அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக பாடக்கூடாது, நம்மளை பாராட்டுவாங்கன்றதுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் செய்வதில் நம்முடைய உள்ளமும் உள்நோக்கமும் சரியாய் இருக்க வேண்டும். லூக்கா 17:10 வாசிக்கிறேன். வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு சொன்னார், அப்படி நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள்.
for we are unprofitable servants. We have done what we are supposed to do. என்ன செய்யணுமோ அதான் செஞ்சோம், அவ்வளோதான். எங்களால் என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு தேவை. நம்ம பாருங்கள், ஒரு பாட்டு பாடினோன்னு பெருமை வந்துடுது. ஒரு மூப்பரானோன்னா நமக்கு பெருமை அப்படியே தலைக்கு மேலே ஏறிடுது. தேவ பிள்ளைகளை, பக்தி செயல்களுக்கான இருவித பலாபலன்கள். ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம், அதில் 2 வித ரிசல்ட் இருக்குங்க. ஒன்று, உடனடி விளைவு, இம்மீடியட் ரிவார்ட். நீங்கள் அதை மத்தேயு 6 அதிகாரம் 2, 5, 16 ஆகிய வசனங்களில் படிக்கலாம். நீ தான தர்மம் செய்யும் பொழுது, இப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்கிறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம புகழ்வாங்க. ஐயோ, அவர் இப்படி கொடுத்தார், அப்படி கொடுத்தார், அப்படி புகழ்வார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடனடி விளைவு. இது மாதிரி நீங்கள் மற்ற காரியங்களுக்கும் படித்து பாருங்கள். 5ஆம் வசனம், 16ஆம் வசனம் மத்தேயு 6. 2வது விளைவு என்னவென்றால் நித்திய விளைவு, இட்டர்னல் ரிவார்டு. மத்தேயு 6 4, 6, 18 படித்து பாருங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அதுதான் வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவர் பலனளிக்கணும்னு எந்த ஒரு பக்தி செயலையும் செய்ய வேண்டும். அடுத்தவன் பார்க்கின்றக்கா செய்யக்கூடாது. அஞ்ஞானிகள் புகழ்ச்சி, பெருமை போன்ற பலாபலன்களுக்காக பக்தி செயல்களை செய்வார்கள். மெய்ஞானிகளோ நித்திய பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவ மகிமைக்காக மட்டுமே செய்வார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களையும், தர்மம் பண்ணுதல் அல்லது கொடுத்தல், ஜெபித்தல், உபவாசித்தல், இந்த 3ஐயும் கொஞ்சம் விளாவாரியாக விளக்கமாக படிக்கலாமா? முதலாவது, தர்மம் பண்ணுதல், ஆர்ம்ஸ் கிவிங். கொடுக்கும் குணத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம் தான தர்ம செயல்களை பரலோகம் பார்க்கிறது. தூதர்கள் இறங்கி வந்து வாழ்த்தவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். கொர்நேலியும் அப்படித்தான் இருந்தாருங்க. ஒரு பிரஜாதியம், நல்லா ஜெபம் பண்ணுவார், தான தர்மம் நல்லா செய்வார். தேவதூதனே இறங்கி வந்து அவரை பாராட்டினார். பலனை எதிர்பாராமல், கைமாறு கருதாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5, 46, 47 வாசிக்கிறோம். லூக்கா 6, 35 வாசிக்கிறோம். லூக்கா 14, 13, 14 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். எந்த பலனை எதிர்பார்க்காமல் நாம் நன்மை செய்ய வேண்டுமா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 6, 35ஆம் வசனம். கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க. இது மலைப்பிரசங்கம், லூக்காவில் இருக்கிற மலைப்பிரசங்கம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பிரியமானவர்களை, நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்தார், மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார், நன்மையை வழங்கினார். கிறிஸ்துவானவர் பொருள் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது. நிறைய பேர் அப்படி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க சபைகளில். ஆனால் அப்படி செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மன்னிக்கணும், அதை மறந்துடணும். இதுவும் ஒரு விதமான கொடுத்தல் தான். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து அதைத்தான் மலைப்பிரசங்கத்தில் சுட்டி காட்டுகிறார். மன்னிப்பை கொடுக்கிறோமா? அன்பை கொடுக்கிறோமா? ஆதரவை கொடுக்கிறோமா? இரக்கத்தை கொடுக்கிறோமா? ஜாதி பார்க்காமல் கை கொடுக்கிறோமா? கை கூட கொடுக்க மாட்டாங்கிறான் நிறைய பேர் சர்ச்சில், பார்த்துருக்கீங்களா? என்னத்தை பைபிளில் படிக்கிறோம், எப்படி ஆண்டவர் பின்பற்றுகிறோம், புரியலை ஒன்றுமே. தேவ பிள்ளைகளை, ஆகவே கொடுத்தல், தான தர்மம் பண்ணுதல் என்பது
பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, அன்பை கொடுப்பதையும், மன்னிப்பை கொடுப்பதையும், பாசத்தையும், ஐக்கியத்தையும் கொடுப்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாம், உபவாசித்தல் பற்றி கிறிஸ்துவானவர் சொன்னார். ஃபாஸ்டிங். உபவாசித்தலை, நான் உபவாசம் இருக்கிறேன் என்பதை பார்ப்போரிடமெல்லாம் பறைசாற்றக்கூடாது. அப்படித்தான் யூதர்கள் இருந்தாங்க. முகத்தை வாடலை வச்சுக்குவாங்களாம், அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் இன்றைக்கி நான் உபவாசம், இன்றைக்கி நான் உபவாசம், உபவாசம் இருக்கிறாராமே அப்படின்னு சிலர் பார்த்து நம்மை மெச்சிக்கொண்டாலே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து சொன்னார். உண்மையில் சொல்லப்போனால் உபவாசத்தின் போது வெளியவே போகக்கூடாது. ஆண்டவரே சொன்னார் பாருங்களேன், நீங்கள் உபவாசிக்கும் போது மத்தேயு 6:16-17 நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என்ன அர்த்தம்? உபவாசம்னு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல உட்காந்து, ஆலயத்திலேயோ அறை வீட்டிலேயோ உட்காந்து ஜெபிக்கணும், வசனங்களை தியானிக்கணும், ஆவிக்குரிய சத்திய புஸ்தகங்களை படிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், உபவாசம்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வேலையை போட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. அது உபவாசம் கிடையாது, அதுக்கு பேர் பட்டினி. உபவாசனா என்ன? உட்காந்து படிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் கூட நேரம் செலவழிக்கணும். இதெல்லாம் செய்யாவிட்டால் அது எப்படி உபவாசமாகும்? தேவனோடு நேரம் செலவழிக்கணுமே, அதுதான் வாசம். உபவாசம் என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக சொன்னால் உப அப்படின்னா துணைன்னு சொல்லுவாங்க, கூடவே இருக்கிறவர், உப தலைவர், உப ஆகமம் அப்படி படிக்கணும். உபாகமம் இணை சட்டம், அதுக்கு பேர் உபாகமம்னா பொது மொழிபெயர்ப்பில் அந்த பைபிளில் இருக்குது இணை சட்டம், இணை. அப்போ உபன்னா இணை, துணையா, கூடவே. வாசம்னா என்னது? இந்த வாசம் கிடையாது, கூடவே இருக்கிறது. அப்போ உபவாசம்னா தேவன் கூடவே இருக்கணுங்க, அதான் உபவாசம். அதை விட்டுட்டு நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது உபவாசம் கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, புரியாமலேயே நம்ம இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். கிறிஸ்து சொன்னார், தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்றார். ஒருவேளை உணவு தவிர்த்து உபவாசிக்கிறவர்கள், ஒரு நேரம் சாப்பாடு தவிர்க்கிறவங்க 1 மணி நேரம் ஜெபித்து 1 மணி நேரம் வேத தியானம் அல்லது வேத வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நேரம் உணவு தவிர்க்கிறேன்னா ஒரு 1 ஹவராக பைபிள் படித்து 1 ஹவராவது ப்ரேயர் பண்ணணுங்க. ஒன்றுமே செய்யாமல் அந்த பட்டினியை உபவாசம்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் உபவாசம் இருக்கிறோன்றது, உபவாசம் இருக்கும் பொழுது பாருங்களா, அப்படி குடல்லாம் அமிலங்கள் சுரக்கும், முகம் வேர்க்கும், எண்ணெய் வலியும். அப்போ ஆண்டு சொன்னார், முகத்தை கழுவு, தலையில் எண்ணெய் பூசு, ஃப்ரெஷ்ஷாக இரு. நீ உபவாசிக்கிறது அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவங்க, க்ளோசர் சர்க்கிள், குடும்பத்தில் நெருக்கமானவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகும். அதற்கு அப்பால் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போ அந்த உபவாசம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். அதை தம்பட்டம் அடிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய மகிமையை மட்டுமே மனதில் கொண்டு செய்யும் ஆவிக்குரிய செயல்கள் மூலமாக நமது மெய்யான பக்தி வெளிப்பட வேண்டும். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் இருக்கு. புசித்தாலும் குடித்தாலும், புசிக்காவிட்டாலும் குடிக்காவிட்டாலும், அதாவது உபவாசம் இருந்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, சிலர் சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்வாங்க. அம்மா அப்படிலாம் தயவுசெய்து இருக்கவே இருக்காதீங்க. இப்படி சவால் விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆலயங்களில். இப்படி சுய பெருமையோடு, சுய கர்வத்தோடு, திமிரோடு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, யூதர்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருந்தார்கள். அது லூக்கா 18:12 அந்த பரிசேயன் சொல்லுவான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். திங்களும் வியாழனும் யூதர்கள் உபவாசம் இருப்பார்கள். ஆயினும் அதிலே அவர்கள் பெருமை கொண்டிருந்தார்கள். உள்நோக்கம் நல் நோக்கமாக இருக்க வேண்டும்.
ஏன் உபவாசம் இருந்தாங்க? ஆண்டவரே கடிந்து கொண்டார் பாருங்களேன். ஏசாயா 58வது அதிகாரத்தில் வசனம் 4 வாசிக்கிறோம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். ஏன் உபவாசிக்கிறீங்க? வழக்குக்கும் வாதுக்கும். வாதுன்னா சண்டை. வழக்குக்கும் வாதுக்கும், அதாவது வாக்குவாதம். வாது என்றால் வாக்குவாதம். துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இப்படிலாம் உபவாசம் இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார். பிரியமானவர்களே, உள்நோக்கம் நல்நோக்கமாக இருக்கணும். சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்புறம் 8லிருந்து 10 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த யூதர்கள் மாதம் மாதம் உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். சகரியா 7:5 வசனம் பாருங்கள். இந்த வசனம் சொல்லுது, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? ஆண்டவர் கேட்குறார், எனக்காகத்தான் உபவாசம் இருந்தீங்களா? அப்போ அவங்கவுங்களுக்காகவே இருந்திருக்கிறாங்க சுய நோக்கத்தோடு. அதுபோல் 8, 9, 10 ஆகிய வசனங்களையும் படித்தால் உங்களுக்கு தெரியும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர் சேனைகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கம் செய்து விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள். பார்த்தீங்களா? இப்படி மற்றவங்கெல்லாம் ஏழை எளியோரை ஒடுக்கி உபவாசம் இருந்தாங்களாம். ஏனத்துக்கு இது? அதான் ஆண்டவர் அங்கே சாடுகிறார். ஒவ்வொரு வாரமும் உபவாசம் இருக்கலாம். யூதர்கள் வாரத்துக்கு 2 தடவை இருந்தாங்க. நான் உபவாசம் இருக்கும் பொழுது வாரத்தில் 2 வேளை உணவு தவிர்க்கலாம். 21 மீல்ஸ் எடுக்கணும் ஒரு வாரத்தில். 2 உணவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடலுக்கும் நல்லது, பக்தி வாழ்வுக்கு நல்லது. நாம் வாழும் காலம் உபவாசிக்க வேண்டிய காலம் அல்லவா? மத்தேயு 9:14-15 வசனங்கள் படிங்க, உங்களுக்கு புரியும். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார், இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டார், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்போ இப்போ உபவாசிக்கிற காலம் கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவானவர் மகா பரிசுத்தலத்தில் இருக்கிறாரே, பரலோகத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறாரே. அப்படியானால் அந்த நிஜமான பாவ நிவாரண நாளின் காலகட்டமாகி இந்த காலகட்டத்தில் நாம் உபவாசத்தோடு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம். 3வது, ஜெபம் பண்ணுதல். கிறிஸ்தவ பக்திக்குரிய செயல்களில் முதலிடம் பெறுவது ஜெபம் ஆகும். ஜெபம் என்பது மனம் திறந்து நண்பனோடு பேசுவது போல நம்மை படைத்த தேவனுடன் பேசுவதே ஜெபம் ஆகும். ஜெபம் எப்படி இருக்கணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறாரு. 5 முதல் அந்த 18 வசனங்களிலே என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்களிலே அந்தரங்கமாய் ஜெபித்தல் அவசியம். சீக்ரெட், ப்ரே இன் சீக்ரெட். மத்தேயு 6:5-6 படிக்கிறோம். உண்மையாய் உள்ளத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். ப்ரே சின்சியர்லி. மத்தேயு 6:7-8 படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 3வது, சிஸ்டமேட்டிக் ப்ரேயர். நம்முடைய ஜெபம் முறைப்படியானதாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:9-13 வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஜெபத்தையே கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்போ சீக்ரெட்டில் ஜெபிக்கணும், சின்சியராக ஜெபிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக ஜெபிக்கணும். அந்தரங்கமாய் உண்மையாய் முறைப்படியானதாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். மாதிரி ஜெபம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். மாடல் ப்ரேயர், அதான் பரமண்டல ஜெபம். அந்த ஜெபத்தின் மாண்புகள் என்னென்ன என்று பார்க்கலாமா? பரமண்டல ஜெபத்தை கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம், லார்ட்ஸ் ப்ரேயர். உண்மையில் சொல்லப்போனால் அது த டிசைபிள்ஸ் ப்ரேயர் என்று சொல்லுவார்கள். சீஷர்களுக்குரிய ஜெபம். சீஷர்களாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜெபம் 2 சுவிசேஷங்களில் இருக்கிறது. மத்தேயு 6:9-13 வரைக்கும் படிக்கிறோம். லூக்கா 11:2-4 வசனங்களில் வாசிக்கிறோம். நான், எனக்கு, எனது, என்னுடைய என்பது போன்ற
சுயத்தை மையமாய் கொண்ட வார்த்தைகள் ஒன்று கூட அந்த மாதிரி ஜெபத்தில் இல்லை. செல்ஃப் சென்டர்ட் வேர்ட்ஸ் அதில் கிடையவே கிடையாதுங்க. பானவர்களே, இப்போ நம்முடைய ஜெபங்களை பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு தான் ஜெபம், என் குடும்பத்துக்கு தான், எனக்கு தான் எல்லாமே. அதுக்காக நமக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜெபத்தில் பாருங்கள், எங்களுக்கு, எங்கள் பிதாவே, எங்களை மன்னியும் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் பொதுநலம் சார்ந்த வார்த்தைகளை மட்டுமே நாம் இந்த மாதிரி ஜெபத்தில் பார்க்க முடியும். அதுதான் இந்த ஜெபத்தினுடைய மிக விசேஷமான மேன்மை. நமது அனைத்து ஜெபங்களுமே சுயநலம் கடந்து இருக்க வேண்டும். மாதிரி ஜெபத்தை பாருங்கள், பிதாவை நோக்கி தொடங்கி பிதாவுக்குரிய மகிமை செலுத்தலோடு முடிவடைகிறது. நிறைய பேர் இயேசு சுவாமி அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அன்புள்ள இயேசுவே. சின்ன பிள்ளைகள் அப்படி ஜெபிக்கலாங்க. ஆனால் சத்தியத்தில் வளர்ந்து பக்குவப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகள், மூப்பர்கள், போதகர்கள் ஜெபம் பிதாட்ட அட்ரஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் பிதா கிட்ட தான் முடியும். அதை இந்த பரமண்டல ஜெபத்தில் பார்க்கலாம். நமது எல்லா ஜெபங்களும் அப்படியே இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தில் நாம் தெய்வீக தேவைகள், மனுஷீக தேவைகள் என்று பார்க்கிறோம். பரமண்டல ஜெபத்தில் தேவனுடைய தேவைகள் 3, மனிதனின் தேவைகள் 3. பாருங்களேன், என்னென்னு பார்க்கலாமா? தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? தேவநாமத்துக்கு மகிமையாக அவரது குணத்தை வெளிப்படுத்தி அவருக்கு புகழ்ச்சியாக நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தேவனுக்கு மகிமையாக வாழும். 2வது, தேவனுடைய தேவை, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். கிருபையின் ராஜ்யத்தில் இருக்கும் நாம் மகிமையின் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி அநேகரை இப்பொழுது நாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கணும். ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? இப்போவே அநேகரை ஆண்டோட ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். 3வது, தேவனுடைய தேவை, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தேவனுடைய சித்தம் பூமியில் செய்யப்பட வேண்டும். தேவனுடைய விருப்பங்களை அனுதினமும் புரிந்து வாழும் வாழ்க்கையை தேவன் நம்மிடம் தேடுகிறார். இதுக்கெல்லாம் வசனங்கள் நிறைய சொல்லலாம். மனிதனின் தேவைகள், நமக்கு வேண்டிய ஆகாரம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், நிகழ்கால தேவை, வேத வசனத்தின்படியான வாழ்க்கை நம்மிடம் வெளிப்பட வேண்டும். ஆகாரம்னா சோறுன்னு நினைச்சிடக்கூடாது, சத்திய ஆகாரம். அதை 4:4 வாசித்து பாருங்க. 2வது, நமக்கு வேண்டிய பாவ மன்னிப்பு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடந்த கால தேவை. தேவனால் மன்னிக்கப்பட்ட நாம் பிறரையும் மன்னித்து மன சமாதானத்துடன் நட்புடன் வாழ வேண்டும். மனிதனுடைய 2வது தேவை. 3வது தேவை என்ன? நமக்கு வேண்டிய பாவ விடுதலை, எதிர்கால தேவை. பாவங்களை விட்டு ஓய்ந்த வாழ்வை நாம் இப்பொழுது வாழ வேண்டும். 1 பேதுரு 4:2 வாசித்து பாருங்க. பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஆகவே தேவனுடைய தேவை 3, மனிதனுடைய தேவை 3. அப்பா பிதாவே என்று நம் தேவனை அழைத்து மகிழும் பிள்ளைக்குரிய உரிமையை, ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ள நாம் அன்றாடம் அவருடன் அந்தரங்கத்தில் அதிகமாய் பேசுகிறோமா? தேவனுடைய நம்முடைய தேவைகளை உணர்ந்து அவருடன் நாம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை கிறிஸ்து அழகாக தேவனுடைய மகிமைக்கென்று இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அப்படி செய்ய ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மலை பிரசங்கத்தின் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை படித்தோம். கொடுத்தல், ஜெபித்தல், உபவாசித்தல். இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு தேவனுக்கு மகிமையாக இவைகளை செய்ய ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.